ஒரு காலத்துல ஒரு சிறிய கிராமத்துல ஒரு பெரிய பூனை வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பூனை மிகவும் கோபமானதும் எப்போதும் பசித்திருந்ததும் ஆகும். ஒவ்வொரு நாளும் அது உணவு தேடி வெளியே போகும். ஆனால் அது எதையும் பிடிக்க முடியாது. ஏனென்றால் கிராமத்தினர் அதை பார்த்தவுடனே போ போ அப்படின்று விரட்டி விடுவார்கள். இதனால் பூனை மிகவும் சோர்ந்து போனது. அதனால் அது நினைச்சது, கிராமத்துக்குள் போய் அங்குள்ள சுவையான உணவை சாப்பிடலாம். ஒரு நாள் அது மெதுவாக ஒரு வீட்டுக்குள் நுழைந்தது. அங்கே மேசையில ஒரு சுவையான சீஸ் இருந்தது. பூனை அதை சாப்பிட போகும் நேரத்துல சுவரில் இருந்த ஒரு சிறிய எலி 2 கால்களில் நின்று கொண்டு சொன்னது, ஏய், அது என் சீஸ், அதை திருப்பி கொடு. பூனை மிகவும் ஆச்சரியப்பட்டு போனது. அது சீஸ கீழே போட்டுவிட்டு கேட்டது, நீ பேசினாயா? எலி சொன்னது, ஆமாம், நான் தான் பேசினேன். எலிகள் பேச முடியாது என்று நினைத்தாயா? பூனைக்கு இது பெரிய அதிசயமாக இருந்தது. ஏனென்றால் அது இதற்கு முன்பு பேசும் எலியை பார்த்ததே இல்லை. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த பூனை அந்த வீட்டுக்கு வந்து அந்த எலிக்கு சீஸ் அல்லது வேறு உணவு கொண்டு வந்தது. இவ்வாறு அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். ஒரு நாள் பூனை ஒரு பெரிய எலியை கொண்டு வந்து சொன்னது, இது உன் பிடித்த உணவு. 2 கால்களில் நின்று நன்றி சொல்லலாமே. அந்த சிறிய எலி சிறிது நேரம் யோசித்தது. அதற்கு இனி பூனையுடன் நண்பராக இருக்க விருப்பமில்லை. அது ஒரு நாயுடன் நண்பராக இருக்க விரும்பியது. அதனால் அது திடீரென்று மிகவும் சத்தமாக கத்தத் தொடங்கியது. ஆ, ஒரு நாய், ஒரு நாய், இந்த மோசமான பூனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். இதை கேட்ட பூனை பயந்து போனது. ஒரு நாய் வந்தால் என்னையும் சாப்பிடுவிடும் என்று நினைத்து அது அங்கிருந்து ஓடிவிட்டது. அப்போது எலி சுவரிலிருந்து வெளியே வந்து சொன்னது, இத்தனை நாட்களாக எனக்கு உணவு கொண்டு வந்ததற்கு நன்றி. ஆனால் இனி நான் உன் நண்பராக இருக்க விரும்பவில்லை. நான் ஒரு நாயுடன் நண்பராக இருக்க விரும்புகிறேன். பூனை சோகமாக இருந்தது. ஆனால் எலி விரும்புவது போல இருக்கட்டும் என்று அது நினைத்தது. அந்த நாளிலிருந்து எலி நாய்களுடன் வாழ்ந்தது. பூனை மட்டும் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தது.